3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. மரியாதை தலையத்து குறையாது. அல்டிமேட் தலைதான் ரிலீஸ் மாதிரியே இல்ல. உண்மையா இப்போ உண்மையா ஃப்ரெஷ்ஷா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா 500 கோடி கேரண்டி. ஏன்னா இந்த பொங்கலுக்கு வந்து செம்ம இதெல்லாம் போயிட்டு இருந்தது. யார் படம் இது கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. தலை பொங்கல் தான். எதுவுமே ஸ்கிரீன்ல வந்து தரிசனம் சரியான தரிசனம். தொண்டகள்லாம் லாஸ்ட் பேசவே முடியல. படம்னா இதான் படம். படம் அந்த மாதிரி ரீ ரிலீஸ் எப்பவுமே இந்த மாதிரி எந்த படத்துக்குமே யாரும் பண்ணல. தலைதான் மாசு. தமிழ்நாடு சினிமாலே பிரைட் ஆகணும் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. படம் பார்த்து ரிலீஸ் பண்ண தெரியல. பெரிய பையன் பார்க்கும் போது அப்படியே ஒரு சீரியஸ் சீட்லே இல்ல. எல்லாம் பிளாஸ்ட் ஆச்சு. தியேட்டர் ஃபுல்லா அப்படியே எல்லாருமே ஆடுறாங்க ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு. மாஸ் தரதா மாஸ். என்ன ரொம்ப வைப் பண்ணீங்க? என்ன சீன் ரொம்ப வைப் பண்ணீங்க? இன்டர்வல் பிளாக் தான் ப்ரோ. இன்டர்வல் பிளாக் எல்லாம் ப்ரோ சீன் பை சீன் கெத்து ப்ரோ. தலை சீன் பை சீன் சேரிக்க வச்சிருக்காரு. தலை என்னையுமே மாஸ். இந்த சீன் முன்னால மரியாதை தலையத்து குறையாது. அல்டிமேட் தான். நீங்க மனித கடை வச்சு வாழ்க்கை கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து உதவல. சூப்பரா இருந்தது படம். படமே பிளாஸ்ட் ஒரே விட்டோம். அச்சே பிளாஸ்ட் விட்டோம் மாதிரி ஒரு பாட்டு கத்தி கத்தி நாங்க தான் மூச்சுவாங்க. தலைய ஒன்றி எங்க தலையே உயிர் தான். எப்படி உயிர் எங்க தலை. பிளாஸ்ட் சூறு எங்க தலை தான். மங்காத்தா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டே FDSல ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். அதனால எவ்வளோ நல்ல வேற லெவல்ல இருந்து இந்த படம் வேற ரெண்டாவது எடுக்கலாம்னு ஆசையா இருக்கு. எடுப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த பைக் ரேஸ் சீனும் ஆக்ஷன் கிங்கு அந்த காலரை தூக்கி போட்டு கிங் மேக்கர் வேற சீன். அப்படியே பிஜிஎம் ஏத்துறாங்க. பறக்குது சவுண்ட். எல்லாம் சேர் மேல நின்னுந்தோம். செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நம்ம அவரோட கேரக்டர் நமக்கு தெரியும். அவர் கேரக்டர் வந்து ஒரு காமான பர்சனு, ஒரு நார்மல் நேச்சுரலா இருப்பாரு. அதை வந்து அப்படியே ஆப்போசிட்ல பண்ணும்போது வேற இப்படி வேற மாதிரி இருந்தது. நம்ம திருப்பி நம்ம கடைசியில காட்டும் போது தான் நமக்கு வந்து அதான் அஜித் போல அப்படின்னு நமக்கு தோண வைக்கிற மாதிரி
அந்த படத்துல வந்து மாத்திட்டாங்க கேரக்டர். பயங்கரமா இருக்கும் தல. ஓஜி தல. தலைதான் பூளு, தலைதான் பூளு. தலைவலே அஜித் மட்டும் தான். பயங்கரமா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷா பார்த்த மாதிரி இருந்துச்சு படம். ரிலீஸ் மாதிரியே இல்ல. உண்மையா இப்போ உண்மையா ஃப்ரெஷ்ஷா ரிலீஸ் ஆயிருச்சுன்னா கண்டிப்பா 500 கோடி கேரண்டி. ஃப்ரெஷ்ஷா ரிலீஸ் ஆயிருச்சுன்னா தொண்டை முடியல ப்ரோ, சத்தியமா தொண்டை கீழ்ஞ்சிருச்சு. அப்படி உண்மையா நியூட்ரல் ஃபேனா எல்லாம் சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. மியூசிக் சொல்லவா ப்ரோ வேணும், பிச்சுக்கிச்சு ப்ரோ மியூசிக்லாம். வைப் சூப்பரா இருந்துச்சு. செமையா என்ஜாய் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு. ரேஞ்சி தான் வேற மாதிரி பண்ணிருந்தாரு. மங்காத்தா தான் ஓடி இருக்கும். எந்த சீன் ரொம்ப வைப் பண்ணீங்க? எந்த சீனா ஃபுல்லா பாட்டுக்கு தான் நாங்க நிறைய வைப் பண்ணோம். ஆமா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மத்தபடி ஓகே தான். எப்படி இருக்கீங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 2014 லாஸ்ட் சத்யம் தேட்டர்ல பார்த்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோம். அது அகைன் அதே சேம் வைப் வந்து கொடுத்துருக்காரு தலை. இது பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ பொங்கல் தலை பொங்கல் தான் இது. ஆக்சுவலா 23ஆம் தேதி கூட ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் ஆயிடல. பொங்கல் பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த பொங்கலுக்கு வந்து செம்ம இதுவா போயிட்டு இருந்தது. யார் படம் இதுன்னு கிளாஸ்லாம் போயிட்டு இருந்தது. தலை பொங்கல் தான். எல்லா கேரக்டரும் வேற லெவல் இருக்கு. பேஞ்சி என்ன வேற லெவல் பண்றாரு. வேற பாருங்க, சத்தத்தை பாருங்க. எல்லா கேரக்டர்ஸும் எல்லாம் மகத்தண்ண, அப்புறம் வைபவ், அஸ்வின் கேரக்டர், அப்புறம் எல்லாமே கேரக்டர், நிஷா மேடம் எல்லாமே பயங்கரமா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. செம ஹாப்பியா இருக்கு. இது எல்லாரோட கலெக்ஷனும் உடைச்சிடும் நினைக்கிறேன். ஆல்ரெடி ரீலீஸ்ல வந்து இது வந்து பிரைடா இருக்கு. அட்டகாசம் அப்புறம் இது எல்லாரோட கலெக்ஷன் இது உடைக்கும். வேணா நீங்க பாருங்க, இது நடக்கும் கண்டிப்பா. எதுவுமே ஸ்கிரீன்ல நின்னாரு. தரிசனம் சரியான தரிசனம். தொண்டங்கள்லாம் ஜாஸ்தி பேசவே முடியல. படம்னா இதா படம். படம் அந்த மாதிரி ரீ ரிலீஸ் எப்பவுமே இந்த மாதிரி எந்த படத்துக்குமே யாரும் பண்ணல. தலைதான் மாசு. திருப்பி 3 ஷோ புக் பண்ணிருக்கோம். திருப்பி அகைன் போயிட்டே இருப்போம். மழை வர போய் அஜித் தான் இது ரீ ரிலீஸ் பண்றது ப்ரோ. புது படம் ப்ரோ. புது படம் ப்ரோ. ரீ ரிலீஸ் ப்ரோ. 2020 ப்ரோ. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ரோடில ரீ ரிலீஸ் 2020 ப்ரோ. என்ன தெரியல பட்டா டிக்கெட் எந்த ரீ ரிலீஸ் வந்து டிக்கெட் ஃபுல்லா வருது ப்ரோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அஜித் படம் வந்திருக்கு. ஒரு ஒன் ஆஃப் தி ரேசர். ஒரு நேஷனல் பிரைட் பார்த்தோம். இந்தியாவும் பிரைட் வரணும். தமிழ்நாடு சினிமாலே பிரைட் வரணும் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. படம் பார்த்து ப்ரோ. ரிலீஸ் பண்ண தெரியல. ராம்நாத் திருவிழாவே எல்லாமே சரி வைப். நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு படம்? எப்படி ப்ரோ? பயங்கரமா இருந்துச்சு. ரசிகர் கிட்டயா உண்மையா ரொம்ப நல்ல படம் இது. மங்கத்தா வைப் எப்படி இருந்துச்சு? வேற மாதிரி இருந்துச்சுங்க. வேற மாதிரி இருந்துச்சு. எந்த சீன் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. எந்த சீன் திரும்ப பார்க்கும்போது இது மட்டும் எப்பவுமே இது அழியாது, இது அந்த வைப் அப்படியே இருக்கும். இந்த இன்டர் பிளாக் சொல்லலாம். அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும்ல. ஒரு மாதிரி அனல் பறக்கும். படமே ஃபுல்லா ஒரு வர சீன் எல்லாமே அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பிட்டு எந்த சீனும் ரொம்ப பிடிச்ச சீனு சொல்ல முடியல. எல்லா சீனுமே ரொம்ப பிடிக்கும். அவர் வர சீன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவர் வில்லனிசமா வேற லெவல்ல ப்ளே பண்ணி செம்மையா பண்ணியிருந்தாரு.
என்ன இப்போ ஒருனா இப்போ ஒரு ரொம்ப வருஷமா இப்போ துணிவு படத்துல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வில்லனிசம் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஒரு ஃபுல் பிளெஜ்டா ஒரு படம் பண்ணணும் ஒரு ஆசை. இதே மாதிரி மங்காத்தா மாதிரி ஒரு ஃபுல் பிளெஜ்டா வில்லனிசம் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரொம்ப நாள் ஒரு காத்திருப்பு எங்களுக்கு. அது நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவர் ஃபுல்லாவே வந்து இப்போ ஒரு சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தையா சொல்லணும்னு சொல்லிட்டு அவரே அடுத்தடுத்து அந்த மாதிரி படமாவே பண்றாங்க. அதுவும் பண்ணட்டும். எப்பயாவது ஒரு 5 படம் அப்படி பண்ணாங்கன்னா ஒரு படம் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமே. எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் அவங்களுக்கு, ஏகே அவர்களுக்கு வேண்டுகோள் இருக்கு. ரொம்ப எதிர்பார்த்துட்டே தான் இருக்கும். ஏகே அவர் மனசு வைக்கணும். வெங்கட் பிரபு அவர் சொல்லியிருக்காரு எங்கள்கிட்ட ஸ்டோரி இருக்கு, அவர் ஒத்துக்கிறது தான் அப்படின்ட்டு. ஸ்கூல் லைஃப்க்கு போயிட்டு வந்த மாரி இருந்துச்சு ப்ரோ. என்னன்னா ப்ரோ, இதான் நான் வந்து நான் தளபதி ஃபேனு. தளபதி படம் கூட நான் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கேன். தலை படத்துக்கு எனக்கு டிக்கெட்டே கிடைச்சதில்லை. ரீரிலீஸ் டிக்கெட் கிடைச்சிருக்கு, வைப் பண்ணிட்டேன். அடுத்தது தெரிக்கும் வைப் பண்ணுவேன், ஓகேவா? வைப் பண்ணாமல் இருக்க மாட்டேன். பட் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறது ஜனநாயகம். பிப்ரவரி 14 கன்ஃபார்ம் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கோட படம் ரிலீஸ் ஆகிடும். நான் ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன், ஸ்கூல் லைஃப் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த செயின் இருக்குல்ல, லாஸ்ட்ல அந்த செயினை அப்படியே கழட்டிட்டு இப்படி கீழே போடுவாரு. அந்த சீன் தான் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த சீன் வந்து ஒரு மாரி டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். அது மாரி ஸ்டன்ட் சீன் வந்து அஜித், அதை நம்ம பேசவே வேணாம். அஜித்னாலே ஸ்டென்ட் தான், ஏன்னா எல்லாமே ரியல் ஸ்டென்ட் தான் பண்ணுவார். ஸோ அதை பற்றி பேசவே வேணாம். வைப் தான். அடுத்தது இது மாரி அடுத்த விஜய் படத்துக்கும் வைப் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.